அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். நண்பர்களே, 5ஆம் இடத்தில் சனி இருந்தால் நன்மையா அல்லது தீமையா அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக சனி ஒரு பாவ கிரகம். லக்னத்திற்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஆதிபத்திய வித்தியாசங்களை கொண்டது. ஒரு லக்னத்துக்கு சனி நல்லது செய்கிறவராக இருப்பார், இன்னொரு லக்னத்துக்கு அவர் தீமை செய்கிறவராக இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். 5ல் சனி இருந்தால் நன்மையை தருமா தீமை தருமா, ஒருவேளை எப்படி இருந்தால் நன்மையை தரும், ஒருவேளை எப்படி இருந்தால் தீமையை தரும், அதையும் நம்ம இந்த அமைப்பில் பார்த்துடலாம். வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலேருந்து பேசுகிறேன். ஒரு சின்ன விஷயம், நம்மளுடைய ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவர்கள் இருந்தால் 1010 ரூபா கட்டணமும், வெளிநாட்டை சேர்ந்தவராக இருந்தால் 3000 ரூபாய் கட்டணமும் நம்ம நிர்ணயம் செஞ்சுருக்கோம். நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு கேட்டு எல்லாம் நீங்கள் பேமெண்ட்டு பண்ண வேண்டாம். இந்த நம்பர் கீழே தெரிகிற நம்பர் தான் ஜிபே நம்பர், இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா அதிகபட்சம் 24 மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஒரு சில இடத்துல ஒரு சில நாளில் மீட்டிங் போகிறது, மாநாடு, கருத்தரங்கம், இங்கெல்லாம் போகும்போது அல்லது என்னுடைய பர்சனல் வேலைக்காக இங்கே வெளியில் போகும்போது மட்டும் அது ஒரு நாள் கூடுதலாகும். அதிகபட்சமே நம்மகிட்ட 48 மணி நேரத்தில் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருவோம். காலையில் நான் பணம் போடுறேன் சார், உடனே எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அன்றைக்கி அப்பாயின்மெண்ட் இருந்தால் கட்டாயம் நான் பயன்படுத்தி கொள்வேன். வாங்க இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளார போகலாம். சரி, 5ஆம் இடம் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரர் ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம். நம்ம மனசில் தோணக்கூடிய ஆசைகள் பூராமே 5 தான். நீங்கள் மனசில் என்ன ஆசைப்பட்டாலும் அது அந்த ஆசையை உருவாக்கி தரக்கூடிய பாவம் 5. அது நிறைவேறுமா இல்லையான்னு சொல்லக்கூடிய பாவம் 11. அப்போது 5ஆம் இடத்தில் ஒரு சுபகிரகம் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது ஒரு ஒரு சப்ஜெக்ட். 5ஆம் இடத்தில் சனி பகவான் அதாவது பாவ கிரகங்கள் இருந்தால் ஒரு சப்ஜெக்ட். நல்லா பாருங்க, பொதுவாக ஒரு பாவ கிரகங்கள் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க. சனி 5ஆம் இடத்தில் இருக்கும்போது குலதெய்வத்தை மாற்றி கும்பிட வச்சுருவார். குலதெய்வமே தெரியாது, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. சரிங்களா? நம்ம தாத்தா பாட்டி ஒரு நல்ல வாழ்க்கை முறையை வாழ்ந்தவராக இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதன் பிறகு நம்மளுடைய குழந்தைங்களும் பிறந்து கஷ்டப்படும். எதுக்கு படிக்க கஷ்டப்படும், வேலைக்கு போக கஷ்டப்படும், அவங்க திருமண வாழ்க்கைக்காக கஷ்டப்படுவாங்க, லைஃப்பில் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எதுங்க? பொதுவாக 5ஆம் இடத்தில் சனி இருக்கிற பட்சத்தில் அவர் மட்டும் சுக்கரனோட இணையாமல், குருவோட இணையாமல், சுக்கரன் குருவின் பார்வை இல்லாமல், வளர்பிறை சந்திரனுடைய பார்வை இல்லாமல் பிளாங்காக அவர் 5ஆம் இடத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி. 2வது, நம்மளுடைய பூர்வீக சொத்தை பங்கம் அடைய செய்வார். பழைய சொத்து பழைய வீட்டில் வசிக்க வைப்பார். பழைய சொத்து பற்றி வெளியில் பெருமை பேச வைப்பார். சரிங்களா? திருமணத்தை ஒரு மாதிரியான ஒரு பலனை தரும். அதாவது திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்தில் ஒரு பிரச்சனை கொடுத்து ஒரு பஞ்சாயத்தாகி அது பிறகுதான் திருமணம் செஞ்சு வைப்பார். அதன் பிறகு அவரே லாபத்தை அளந்து தருவார். சரிங்களா? மூத்தவரோடையும் பெரியவங்களோடையும் சித்தப்பாவோடையும் ஒத்து போகாத அந்த குணத்தை கொடுப்பார். நீங்கள் என்னதான் நல்ல கேரக்டராக இருந்தாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் செட் ஆகாத தன்மையை கொடுத்துருவார். சரி, அப்படியே அவர் நம்மளுடைய வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்கையும் சார்ந்து ஒரு பிரச்சனை கொடுத்துருவார். தாமத திருமணத்தையும் கொடுத்துருவார். ஆனால் இந்த சனிக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகம், சனிக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுவோடு இருக்கும்போது கட்டாயம் இந்த சனி பகவான் அளவிற்கு அதிகமாக யோக பலன்களை வாரி தருவார். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. அப்போது இப்போ 5ஆம் இடத்துல ஒருத்தர் மிதுன லக்னம், நல்லா தெரிஞ்சு வேண்டாம், மிதுன லக்னம்னு சொன்னால் அவர் அங்கே உச்சமடைவார். சரி வச்சுக்கோங்க. கடக லக்னம், 5ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்கிறாரு. அது அவருக்கு பகை வீடு. ஆனால் அவருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. பரவாயில்ல, நல்ல விஷயம். ஆனால் இந்த சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய், நல்லா கவனிங்க, இந்த சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் மேசத்தில் ஆட்சி பெற்று இருந்தால் நல்ல யோகத்தை தருவார். நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் இதுலேயும் ஒரு கான்ட்ரவர்சி என்ன இருக்குது? செவ்வாய் சனி எந்த வகையில் தொடர்பு கொண்டாலும் அங்கே ஒரு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. பலன் சொல்லும்போது ஈஸியாக சொல்லணும். அதுக்கு இன்னொரு உதாரணம், சிறப்பான ஒரு உதாரணம். ஒருத்தர் ரிஷப லக்னம், அவர் 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த 5ஆம் இடத்துக்கு அந்த வீடு கொடுத்த கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா புதன். இந்த புதன் கன்னியில உச்சம் பெறுவதை விட மிதுனத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது கூடுதல் பலம்.
அப்போ 5ல் சனி இருக்கும்போது இங்கே தோஷத்தை செய்யாது, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அருமையாக இருக்கும், குலதெய்வத்தை மாற்றி கும்பிட மாட்டோம், நம்மளுடைய குழந்தைகளால் நமக்கு வளர்ச்சியை தரும், நம்ம மனசில் தோணக்கூடிய அத்தனை விஷயங்களும் நிறைவேறும். ஏன் ஈவன் 5ஆம் இடத்துல இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்து சனி பகவான் இருந்து அந்த புதன் நல்ல வலுவாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் காதல் திருமணம் செஞ்சுட்டு ரொம்ப அருமையான ஒரு சூழலெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறது நம்ம கண் கூடவே பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால அவர் எப்போவுமே சொல்றேன், அந்த லக்னத்துக்கு சுபத்தன்மை அடையும் போது, அதாவது 1, 5, 9ஆம் அமைப்புக்கு வரும்போது, அதாவது ரிஷப லக்னம், ரிஷப ராசி, மிதுன லக்னம், மிதுன ராசி, கன்னி லக்னம், கன்னி ராசி, துலாம் லக்னம், துலாம் ராசி, ஈவன் மகர லக்னம், மகர ராசி, கும்ப லக்னம், கும்பராசி, இந்த 6க்குமே ஓரளவுக்கு நல்ல பலன் கட்டாயம் தருவார். தனுசு மீனத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஆவரேஜான பலன்கள் மீதி தருவார் அப்படிங்கிறது ஒரு கருத்து பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஆனா நல்லா தெரிஞ்சுங்க, எந்த லக்னமாக இருந்தாலும் செவ்வாயும் சனியும் ஒரு வீட்டில் அமரும் போது அங்க ஒரு பாதிப்பை தரதான் செய்யுது. சரிங்களா? சரி, இப்போ 5ஆம் இடத்துல சனி இருந்தா நம்ம எப்படி நமக்கு நடக்குது, என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம், அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்துல ஒரு வில்லங்கம் இருக்கும், இதுவும் 5ஆம் இடத்துல சனி இருந்தா இருக்கும். சரி, இந்த 12 லக்னத்துக்குமே ஒரு பார்வை எடுத்துடலாம். இப்ப நேற்று தனுசு லக்னத்திலேருந்து ஆரம்பிச்சோமா, இன்னைக்கு கன்னி லக்னத்திலேருந்து ஆரம்பிப்போம். கன்னி லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால், ஓகேங்களா, கன்னி லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் என்ன மாதிரி பலன் தருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூர்வ புண்ணிய பிரச்சனை உண்டு. சரிங்களா? அதாவது பூர்வீக சொத்து இருக்கும், அந்த சொத்துல பிரச்சனை இருக்கும், பெரியவங்களோட ஒத்து போகாத ஒரு தன்மை இருக்கும், சித்தப்பா இருப்பாங்க, சித்தப்பாவுக்கும் நமக்கு கருத்து வேறுபாடு கட்டாயம் இருக்கும். சரிங்களா? நம்ம பிள்ளைங்களால நமக்கு ஒரு மன உளைச்சலும், ஒரு தேவையில்லாத ஒரு மனப்பதட்டமும், அவங்கள நினைச்சு கவலைப்படக்கூடிய அந்த தன்மையும் இந்த 5ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் தருவார். சீட்டு, ஷேர் மார்க்கெட்டு, எம்எல்எம் இதெல்லாம் கொண்டு போய் பணத்தை போட்டிங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம் அடையும். கன்னி லக்னத்துக்கு சனி மட்டும் ஆட்சி பெற்று இருக்கும்போது, ஆனால் கட்டாயம் பூர்வீக சொத்து இருக்கும், வாரிசு எல்லாம் கட்டாயம் உண்டு, இதில் மாற்றமே கிடையாது அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அப்படியே துலாம் லக்னம் எடுத்துங்க. துலாம் லக்னத்துக்கு அவர் 5ஆம் இடத்துல, இந்த 2 லக்னத்துக்குமே ஒரு 5ஆம் அதிபதி தான். மகரத்தில் இருக்கும்போது இப்படி சொன்னோம். கும்பத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்னா இங்கே குழந்தைகளுடைய வளர்ச்சி ஆரம்பத்தில் பாதிப்படையும் சார். ஆரம்பத்தில் குழந்தை நம்மளுடைய, ஆனால் 5ஆம் இடங்கிறது குழந்தை, ஆரம்பத்தில் நம்மளுடைய குழந்தைகள் எழுந்து நிற்க கஷ்டப்படும். அதுக்கப்புறம் லைஃப்பில் கண்டிப்பாக மற்றவர்களுடைய நம்ம குழந்தைங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவர்கள் இப்படி தலை நிமிர்ந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு அழகான ஒரு விஷயத்தை கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி கொடுத்துருவார். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு வேலையில் விஏஓ மாதிரி வேலைகளை குரூப் டி அந்த மாதிரி வேலைகள் இவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். தூய்மை பணியாளர் இந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கும்பத்தில் துலாம் லக்னமாகி 5ஆம் இடத்தில் சனி இருப்பது பூர்வீக சொத்து இருக்கும், அதில் ஒரு சின்ன சின்ன வில்லங்கம் இருக்கும். மகரத்துக்கு சொன்னத அளவு கும்பத்துக்கு கிடையாது, இங்கே சின்ன சின்ன வில்லங்கம் இருக்கும். இருந்த போதிலும் இவங்களுக்கு வெளியில் இடம் வாங்கி இவங்க அதில் நல்லா செட்டில் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, பார்த்துட்டோம். மூணாவது லக்னம் என்ன, கன்னியை பார்த்துட்டோம், துலாம் பார்த்துட்டோம். விருச்சிகம். இந்த விருச்சிக லக்னத்துக்கு அவர் 5ஆம் இடத்துல மீன ராசியில் இருப்பார். அப்படி ஒன்றும் ஒரு பெரிய கெடுதல்களை இவர் செய்ய போகிறது இல்லை. சரிங்களா? அது குருவின் வீடு அப்படிங்கிறதுனால அங்கேயும் அவருடைய சொந்த நட்சத்திரம்லாம் இருக்கு. இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகள் நல்ல ஒரு ஆன்மீக தன்மையிலையும் பணம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புலையும் ஒரு மிகப்பெரிய கௌரவத்திலையும் ஒரு உயர்ந்த அதிர்ஷ்டமான ஒரு குழந்தையாகவும் நம்ம குழந்தைங்க இருக்கும். சரிங்களா? அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைங்களால் நமக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பெயர்களும் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதெல்லாமே இருந்த போதிலும் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களால் எப்போவுமே உங்களுக்கு பஞ்சாயத்து வராது. சரிங்களா? ஆனால் குலதெய்வம், மற்ற பூர்வீக சொத்து இதில் பஞ்சாயத்து உண்டு. சரிங்களா? சரி, அதன் பிறகு பாருங்க, தனுசு லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ஒரு நீச்சத்தில் இருப்பார். அப்போது இந்த இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்துக்கு அவர் 5ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல கவனிங்க, நம்ம சொல்றது ஒரு கிரகம் அந்த வீட்டில் இருக்கும்போது தான் அவருக்கு வீடு கொடுத்த சனி வலுப்பெற்று விட்டாலோ அல்லது நட்சத்திரம் கொடுத்த கிரகம் வலுப்பெற்றாலோ நான் சொல்ற எந்த பலனும் அப்படியே பாசிட்டிவாக தான் நடக்கும். சரிங்களா? சரி, அப்படி நீங்கள் தனுசு லக்னத்துக்கு வந்துங்க. தனுசு லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா முதல்ல குழந்தைகள் சார்ந்த பிரச்சனையை கொடுத்துருவார். குழந்தைங்க பிறந்து இறக்கிறது அல்லது குழந்தைங்களால் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. சரிங்களா? குழந்தைங்க ஏதாவது உடல்ல பிரச்சனையோட பிறக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் கொடுத்துருவாரு. அதன் பிறகு உங்களுக்கு யோகங்களை தருவார் அப்படின்னு அர்த்தம். நிலபலம் சார்ந்த யோகங்கள் கட்டாயம் கொடுத்துருவாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கை முறையை நம்ம வாழ்ந்து அதன் பிறகு ஒரு யோகா அமைப்புகளை இந்த தனுசு லக்னத்துக்கு கட்டாயம் இங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் செய்வார் அப்படின்னு அர்த்தம். குழந்தைங்களுடைய திருமணத்தில் கொஞ்சம் நம்ம கவனம் எடுத்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற அமைப்பு.
சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மகர லக்னம். இந்த மகர லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல அவர் வந்து ரிஷபத்தில் இருப்பார். ரிஷபத்தில் சனி இருக்க பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலன் தான் தரும். சரிங்களா? நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை, சுக்கரனுடைய தன்மையை அப்படியே செய்வார். இருந்த போதிலும் குடும்பஸ்தானத்தை அவர் வந்து அங்கே பாதிப்படையவே செய்வார். திருமணம் லேட்டாக அமையும். சரிங்களா? கண்கள் சார்ந்த பிரச்சனை இருக்கும். நம்ம அதிகமாக பேசாமல் இருக்கிறது நல்லது. பேச்சால ஒரு வம்பு வழக்கை நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு தன்மை கொடுத்துரும். வருமானம் ஆரம்பத்து காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சலாக இருந்து அதன் பிறகு நமக்கு ஒரு யோக பலனை கட்டாயம் இங்கே கொடுத்துரும். சரி, அடுத்து கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு ஒரு 5ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கிறார். ஜோதிடத்தின் மூலம் வருமானம் தரும். கணக்கு வழக்கு மூலம் நமக்கு வருமானத்தை தருவார் சனி பகவான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பேசுறேன்னு பேசி ஏதாவது ஒரு வில்லங்கத்தில் மாட்டிக்குவார். ஓகேங்களா? அப்போ இந்த 5ஆம் இடத்துல மிதுன லக்னத்துக்கு கும்ப லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் எந்த மாதிரி பலன் தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 வகையில் வருமானம் கொடுத்துருவாரு. ஆனால் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட வச்சு 2 வகையில் வருமானத்தை கொடுத்துருவாரு. புத்திசாலித்தனத்தை கொஞ்சம் கொடுத்துருவாரு. சரிங்களா? தாய் மாமனுக்கு நமக்கு ஒத்து போகாத அந்த குணத்தையும் இந்த இடத்துல வந்து அவர் கட்டாயம் தருவார் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் மீன லக்னம். மீன லக்னத்துக்கு அவர் 5ஆம் இடத்துல இருக்கும்போது கடகத்தில் இருப்பார். கடகம் அவருக்கு ஆகவே ஆகாத வீடு. கடகமும் சிம்மமும். அப்போ கடகத்தில் இருக்கும்போது என்னென்ன, தாயாருக்கு ஒரு பிரச்சனையை தருவார். கடகத்தில் சனி பகவான் இருக்கும்போது தாயாருக்கு மருத்துவ செலவு கட்டாயம் உண்டு. நுரையீரல் சார்ந்த பிரச்சனை, இதயம் சார்ந்த பிரச்சனை, இதில் ஏதாவது ஒரு அமைப்பு கொடுத்துருவாரு. நரம்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் தருவார். நம்ம குழந்தைங்களுக்குமே இந்த பிரச்சனைகள் வந்து பிரதிபலிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைங்களுக்கு தொடர்ச்சியாக மருத்துவமனை செலவுகள், அதே மாதிரி கடன் வழக்குகள் சார்ந்த விஷயம் அதிகரிக்கிறது. இந்த மாதிரி வேலைலாம் கடகத்தில் இருக்கும்போது அவர் செய்வார். இதில் வந்து மறுபடியும் அங்கே நான் சொல்கிறேன், அவருக்கு அந்த வீடு கொடுத்த சந்திரன் வலுவாக இருக்கும்போது, நட்சத்திரம் கொடுத்தவர் வலுவாக இருக்கும்போது நான் சொல்கிற பலன் அப்படியே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். சரி, அதன் பிறகு மேச மேசத்துக்கு 5ஆம் இடங்கிறது சிம்மம். பூர்வீகத்தை கெடுப்பார். பிறந்தவரை விட்டு வெளியூர் கொண்டு போய் வச்சு உங்களுக்கு அந்த வெளியூர்லேருந்து உங்களுக்கு புகழையும் பணத்தையும் அந்தஸ்தையும் நிறைய வளர்ச்சியான ஒரு அமைப்பையும் கட்டாயம் இங்கே இருக்கும்போது அவர் வந்து தருவார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதன் பிறகு இங்கே வந்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பூர்வீக இடத்தை விட்டுட்டு வெளியில் போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, அதன் பிறகு ரிஷப லக்னம். இந்த ரிஷபத்துக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது என்ன பலன் பார்க்கலாம். இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து இருக்கும், அதில் பிரச்சனை இருக்கும். சித்தப்பா அந்த பெரியவங்களோட நமக்கு அந்த ஒத்து போகாத தன்மை இங்கேயும் அவர் வந்து தருவார். சரிங்களா? ஜோதிடத்தில் ஒரு புகழை தருவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு கணக்கு பாடத்தில் நல்ல ஒரு அமைப்பை கட்டாயம் வந்து இங்கே வந்து தருவார் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கன்னி வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தாய் மாமனால் நமக்கு எந்தவித ஒரு ஆதாயத்தையும் தராமல் இருந்துருவார். ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஆதாயம் கிடைக்குது, அது ஒரு பெருசாக சொல்லிக்கொள்கிற அளவுக்கு அந்த ஆதாயம் வந்து இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? கன்னி வீட்டில் அவர் இருக்கும்போது நல்ல பலன்களை தருவார். நம்ம குழந்தைங்க வந்து நல்ல புத்திசாலியான குழந்தைங்களா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, அதன் பிறகு மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு அவர் 5ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெயர் புகழ் பாக்கியத்தை கட்டாயம் தருவார். சரிங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகமான ஒரு வாழ்க்கை முறையை வந்து தருவார். ஓகேங்களா? உடனே நீங்கள் கீழே கமெண்ட் போடாதீங்க, மிதுன லக்னத்துக்கு எனக்கு 5ஆம் இடத்துல சனி உச்சம், பட் எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்குது, நான் டெய்லி சாப்பாடே கஷ்டப்படுறேன் அப்படின்னு, அது வேற அமைப்பு. நான் அதை தான் சொல்கிறேன். அவருக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல நீசம், இங்கே 4ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சிருந்தா என்ன பண்ணுறது? திக்பலம் அடைஞ்சிருந்தாலுமே கூட முதலில் நீசம், அப்புறம் தான் திக்பலம். முதலில் ஒரு பாதிப்பு, குழந்தைங்களால் ஒரு பாதிப்பை கொடுத்து அதன் பிறகு ஒரு யோகத்தை தருவார். குலதெய்வம் சார்ந்த ஒரு பிரச்சனைகளில் வந்து நமக்கு வந்து ரொம்ப தீர்க்கமான ஒரு பிரச்சனையாக கொடுத்து குலதெய்வத்தை நம்மளை வந்து கண்டுபிடிச்சி அதை சாமி கும்பிட வைப்பார் அப்படின்னு சொல்லலாம். மனசு சந்தோஷமா இருக்கிறதுக்கு எப்பவுமே ஒரு தடையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். மிதுன லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது. சரிங்களா? பூர்வீக சொத்துக்களால் ஒரு பிரச்சனையும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடக லக்னம். கடக லக்னத்துக்கு அவர் 5ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் இருப்பார். அந்த விருச்சிகத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புத்திரர் சார்ந்த ஒரு கவலை உண்டு. குழந்தை பிறந்து இறக்கிறது, குழந்தைங்களால பிரச்சனை, கல்யாணம் பிடிச்சி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை முறை சரியில்லாத இருக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிகத்தில் சனி இருக்கும்போது கட்டாயம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மனசில் தோணக்கூடிய ஆசைகள் எல்லாமே தடையாகி 100 ஆசைகள் நினச்சிங்கன்னா அதில் ஒரு 50 ஆசைகளை தடையாகி உங்களை வந்து அந்த விஷயங்களை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவர் வந்து பக்கபலமாக இருப்பார். உடல் உழைப்பை அதிகம் கொடுப்பார். உழைப்பை நம்புவார். நிறைய நிலபலங்கள் வச்சிருந்து அந்த நிலபலத்தால் ஆதாயத்தை தருவார்.
கடினப்பட்டு உழைச்சோம் அப்படின்னா அதன் மூலியம் நமக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தையும் கௌரவத்தையும் தருவார் அப்படின்னு அர்த்தம். சரி, அதன் பிறகு கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் 5ஆம் இடமான மகரத்தில், ஏற்கனவே கன்னி லக்னத்துல தான் ஆரம்பித்தோம், இப்போ கன்னி லக்னத்திலேயே வந்துட்டோம். ஓகேங்களா, 12 வீடுகளையும் சொல்லியிருக்கிறோம். சரி, கடைசியாக ஒன்று சொல்கிறேன், ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். சனி பகவான் உங்களுக்கு நல்ல யோக பலன்களை தரணும் அப்படின்னா, சனி பகவானால் உங்கள் குழந்தைகள் மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நேர்மையாக செயல்படணும். இது சனி பகவான் மட்டும் இல்லை சார், எல்லா கிரகங்களுக்குமே இதை நான் சொல்கிறேன். ஏன்னா சனி பகவான்கிட்ட தான் தராசு இருக்குது, அவர் தான் உச்சம் அடைகிறாரு துலாத்தில் அப்படின்னா, அப்போ சுக்கிரன்கிட்ட அந்த நேர்மை இல்லையா, அதுதானே அவருடைய வீடு. ஓகேங்களா, அந்த மாதிரி நம்ம அதை நினைக்க வேண்டாம். எல்லா கிரகங்களும் நேர்மையாக இருக்கிறது தான் விரும்புவோம் அப்படின்னு. அதுலேயும் சனி ஸ்பெஷலாக நேர்மையாக இருக்கிறத அவர் வந்து விரும்புவார். நேர்மையாக இருங்க, நல்ல பழக்க வழக்கங்கள் மேற்கொள்ளுங்க, கலப்படம் பண்ணாதீங்க. நேற்று ஒரு எள்ளு உருண்டை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும். அந்த எள்ளு உருண்டை ஒரு 2 ஜார் வாங்கினேன். அந்த 2 ஜாரை வாங்கி சாப்பிட்டா எள்ளு உருண்டையில் அரிசி மாவு கலந்தா தப்பு இல்லைங்க, ஆனால் அரிசி மாவில் எள்ளு உருண்டை கலந்தா தப்பு தானே. அந்த மாதிரி 2 எள்ளு உருண்டை சாப்பிட்டு பூரா அரிசி மாவு. இந்த மாதிரி கலப்படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சனி பகவான் விட்டு வைக்க மாட்டார். ஏன்னா கலப்படம் செய்கிறது அவருக்கு எந்த வகையிலுமே பிடிக்காத ஒரு விஷயம். அவர் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறார். ஏன்னா சூரியனுடைய புள்ள அப்படின்னால அவர் நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பார். ஒரு நல்ல ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள், நெறிமுறைகள். ஏன்னா இதில் எங்கேயுமே சொல்லாத ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிற பாருங்க. சனி பகவானுடைய 2 வீடுகள் மகரம் 1 கும்பம் 1. அங்கே பாருங்க, கும்பத்துக்கு கிட்ட நம்ம நல்ல பழக்க வழக்கங்கள் ஒழுக்கத்துக்கான கிரகமான குரு பகவான் இருக்கிறார். இங்க பாருங்க, மகரத்துக்கு பின்னாடி பாருங்க தனுசுல குரு பகவானோட வீடு இருக்கு. 2 குருவுக்கு நடுப்பற இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பா தீங்கு செய்யக்கூடாது, மற்றவங்க தீங்கு செய்யாம இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்ப்பாரு. சரிங்களா, பெரும்பாலும் என்னுடைய அனுபவத்துல 1ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெருமளவில் 7.5 சனி காலத்திலையும், அஷ்டமத்து சனி காலத்திலையும், அர்த்தாஷ்டம சனி காலத்திலையும், இந்த கண்ட சனி காலத்திலையும் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு தருவதில்லை என்று கூறி அழகான இந்த வீடியோ பதிவை இவ்வளவு நேரம் பார்த்து ரசித்த உங்கள் அத்தனை நல்ல இதயங்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.